பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் இலவச காட்டன் வேட்டி சேலை திட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் கமிஷன் காந்தி என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கடந்த ஆண்டு உற்பத்தி செலவில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருப்பதை வெளிப்படுத்தினோம். 2024 ஜூலை 11ஆம் தேதி தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அதிகாரிகள் பாஜக தலைமை அலுவலகத்தில் என்னை சந்தித்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விளக்கங்களை கேட்டறிந்தனர். அதிகாரிகள் கேட்டதற்கு இணங்க ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட வேட்டி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தில் ஜூலை 13ஆம் தேதி ஒப்படைக்கப்பட்டது. தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் இந்த ஊழல் புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வேட்டியில் வழக்கமாக பயன்படுத்தி வந்த பருத்தி நூலின் அளவை குறைத்துவிட்டு விலை குறைவான பாலிஸ்டர் நூலை பயன்படுத்தி ஊழல் செய்திருக்கிறார்கள். இதனையடுத்து தமிழக அரசு கைத்தறித்துறையின் இயக்குநரக IAS அதிகாரி சண்முக சுந்தரம் தர பரிசோதனையில் தெரிவு செய்யப்படாத சுமார் 20 லட்சம் வேட்டிகளை அந்தந்த கூட்டுறவு சங்கங்களுக்கே திருப்பி அனுப்பி அதே எண்ணிக்கையில் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திலான வேட்டிகளை அரசு கொள்முதல் கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்க கோரி கடந்த டிசம்பர் 3, 2024 அன்று குறிப்பாணை அனுப்பியிருக்கிறார். கூட்டுறவு சங்கங்கள் தரமான வேட்டிகளை அனுப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மீண்டும் கடந்த 6ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்ட தரத்திலான வேட்டிகளை அரசு கொள்முதல் கிடங்குகளுக்கு அனுப்பவில்லை என்றால் இழப்பீடு நடவடிக்கை எடுப்பதோடு எதிர்காலத்தில் இந்த சங்கங்களுக்கு உற்பத்தி திட்டம் வழங்கப்பட மாட்டாது என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கூட்டுறவு சங்கங்கள் என்ற பெயரில் தனது பினாமி நிறுவனங்கள் மூலம் மக்கள் பணத்தை நூதனமாக கொள்ளையடித்து கொண்டிருக்கும் அமைச்சர் காந்தி தான் செய்யும் ஊழலுக்கு IAS அதிகாரி சண்முக சுந்தரம் தடையாக இருக்கிறார் என்பது தெரிந்தும் அடுத்த 2 நாட்களில் அவரை கைத்தறித்துறையில் இருந்து பணிமாற்றம் செய்திருக்கிறார்கள். கைத்தறித்துறையில் நடக்கும் மெகா ஊழலை கடந்த ஆண்டே கண்டுபிடித்து கூறியும் முதல்வர் அவரை தொடர்ந்து அதே துறையில் அமைச்சராக நீடிக்க செய்கிறார் என்றால் அமைச்சர் செய்யும் ஊழலின் பங்கு முதல்வருக்கும் செல்கிறது என்பதுதான் பொருள். தனது பணியை சரியாக செய்து ஊழல் நடப்பதை வெளிக்கொண்டு வந்த அரசு அதிகாரியை 2 நாட்களிலேயே பணிமாற்றம் செய்திருப்பது அதைத்தானே உறுதிப்படுத்துகிறது. இப்படி ஒரு ஆட்சி நடத்த அசிங்கமாக இல்லையா? ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகளில் கொள்ளையடிக்கும் அமைச்சர் காந்தி இனியும் கைத்தறித்துறை அமைச்சராக நீடிக்க கூடாது. உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன். வரும் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறைக்கு செல்லவிருக்கும் திமுகவின் ஊழல் அமைச்சர்களில் காந்தியே முதல் நபராக இருப்பார். இவ்வாறு அந்த அறிக்கையில் அண்ணாமலை கூறியுள்ளார்.